சென்னை வேளச்சேரி ராஜலட்சுமி நகரில் நேற்று சாலை மற்றும் குடியிருப்புகளில் தேங்கிய மழைநீரை அதிகாரிகள் அகற்றியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், தண்ணீர் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கா? வேறு இடங்கள்ல தண்ணீர் நிக்குது அப்படின்னா அங்கேயும் அகற்றப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுதா? நிச்சயமாக டிட்வா புயல் காரணமாக நேற்று காலையிலிருந்து வேளச்சேரி சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக வேளச்சேரி ராஜலட்சுமி நகர் பகுதியில் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்த சாலையில் அதிகமாக மழைநீர் காணப்பட்டு வந்தது. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சாலை வேளச்சேரி ராஜலட்சுமி பிரதான நகர் சாலை. இந்த சாலையில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கி இருந்ததால் இந்த சாலையில் வசிக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் ஒரு அவதிக்குள்ளாகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த சாலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் மழைநீர் மட்டும் இருக்காமல் இந்த கழிவுநீர் கலந்து இந்த சாலையில் ஓடியதால் இங்கு இந்த சாலையை கடந்து செல்வதில் மக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வந்தனர். ஏனென்றால் நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்ற ஒரு அபாயத்தில் இந்த மக்கள் இந்த தண்ணீர் தேங்கியுள்ளதை கடக்க முயன்றதை சிரமத்துக்குள்ளாகினர். இந்த காட்சியை கூட பார்க்கலாம். இந்த சாலையை ஒட்டியுள்ள குடியிருப்புகளில் மழைநீர் நேற்று அதிக அளவு உள்ளே புகுந்துள்ளது. அதை கட்டுப்படுத்துவதற்காக மணல் மூட்டைகளை அந்த குடியிருப்பு வாசிகள் கேட்டின் முன்பகுதியில் அடுக்கி வைத்தனர். இதையும் மீறி நேற்று இந்த பகுதியில் அதிக அளவு மழைநீரானது புகுந்துள்ளது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி தற்போது கழிவுநீர் கால்வாயில் இந்த அடைப்புகளை அகற்றுவதற்கான சிறிய வாகனம் மூலம் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல் இந்த சாலையில் யாரேனும் செல்ல வேண்டும் என்றால் இந்த சாலை ஓரத்தில் தான் செல்கின்றனர். சாலையின் நடுவே செல்ல முடியவில்லை. நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த சாலையில் தேங்கியுள்ள கழிவு நீர்களை அந்த அடைப்புகளையும் அகற்றுவதற்கான பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த ராட்சத மோட்டார் மூலம் தற்போது இந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை முழுமையாக அகற்றும் பணியில் காலை முதலே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி வருகின்றனர். அதே போல் நேற்று இந்த சாலை முழுவதும் மழைநீரானது அதிகமாக தேங்கி இருந்தது. அந்த மழைநீரும் தற்போது முழுமையாக வடியப்பட்டு இந்த சாலையில் தேங்கியுள்ள கழிவுகளை அகற்றும் பணியில் இந்த தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இந்த பணியானது நடைபெற்று வருகின்றன. ஜேசிபி இயந்திரம் மூலம் அடைப்புகள் ஏதேனும் இருந்தால் அந்த அடைப்புகளை எடுக்கும் பணியும் இந்த பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதே போல் வேளச்சேரி பல்வேறு பகுதிகளில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அதை எதிர்ப்பதற்கான அனைத்து பணிகளிலும் தயார் நிலையில் உள்ளன. இந்த வேளச்சேரி பகுதியில் தீயணைப்பு வாகனமும் தயார் நிலையில் உள்ளன. அதே போல் படகு உள்ளிட்ட வகைகளும் தயார் நிலையில் உள்ளன. அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்பட்டால் மக்கள் பாதிப்பு அடைந்தால் உடனடியாக சரி செய்வதற்கான அனைத்து பணிகளிலும் ஈடுபடுவதற்கான அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர். வேளச்சேரியில் தண்ணீர் அகற்றப்படும் காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி.